ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். போஸ்ட் ஆஃபீஸில் 10 விதமான சேவிங்ஸ் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதாவது பிபிஎஃப் அக்கவுண்ட், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், மந்த்லி இன்கம் ஸ்கீம், சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், கிசான் விகாஸ் பத்திரம், மகளிர் சேமிப்பு பத்திரம், இந்த மாதிரியான 10 விதமான சேவிங்ஸ் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இந்த ஸ்கீமினுடைய ஸ்டேட்மெண்ட் அல்லது பேலன்ஸை ஆன்லைனில் உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டுமே பயன்படுத்தி இலவசமாக எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் ஐபிபிபி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் பர்சனல், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கான அஃபிஷியல் வெப்பேஜ் ippbonline.com வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். அடுத்து இதில் பேமெண்ட்ஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராப் டவுன் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் டிஓபி ப்ராடக்ட் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் பிஓஎஸ்பி சேவா இ பாஸ்புக் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் பிஓஎஸ்பி சேவா பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லாகின் ஃபர்ஸ்ட் என்டர் மொபைல் நம்பர். போஸ்ட் ஆஃபீஸில் எந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் எந்த மொபைல் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கேப்சர் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே என்டர் ஓடிபி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே வெல்கம் டு போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் பிஓஎஸ்பி சேவா பேஜ் ஓப்பன் ஆகும். பிஓஎஸ்பி இ பாஸ்புக் இதில் கிளிக் ஹியர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பிஓஎஸ்பி இ பாஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் த டீட்டெயில்ஸ் மென்ஷன்டு பிலோ. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் டைப்பில் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன விதமான சேவிங் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்களோ அந்த எல்லா சேவிங் ஸ்கீமினுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கவுண்ட் எஸ்பி, ரெண்டாவதா நேஷனல் சேவிங் ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஆர்டி அக்கவுண்ட், மூன்றாவதா நேஷனல் சேவிங் டைம் டெபாசிட் ஸ்கீம், நான்காவதா எம்ஐஎஸ் அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம், ஐந்தாவதா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அடுத்து பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நெக்ஸ்ட் சுகன்யா சமரிதி யோஜனா அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அடுத்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், கிசான் விகாஸ் பத்திரம், இந்த மாதிரியான சேவிங் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த சேவிங் ஸ்கீமில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த சேவிங் ஸ்கீமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் நம்பரை அடுத்து என்டர் அக்கௌண்ட் நம்பர் காலமில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த சேவிங் ஸ்கீமில் எந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து கேப்சர் லெட்டர்ஸ், சேம் லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ் என்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் என்கொயரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பேலன்ஸ் என்கொயரி சக்ஸஸ்ஃபுல். எந்த டேட்டில் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறீங்களோ அந்த டேட் கொடுத்துருப்பாங்க. கூடவே அமௌண்ட், அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டையும் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அடுத்து அதற்கு கீழே அந்த அக்கௌண்ட் ஐடி அதாவது அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இதனுடைய மினி ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு கோ பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ரைட் சைடில் உள்ள மினி ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே அந்த அக்கௌண்ட்டுக்கான மினி ஸ்டேட்மெண்ட் அதாவது கடைசி 10 டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், அடுத்து அக்கௌண்ட் ஐடி அதாவது அக்கௌண்ட் நம்பர், அடுத்து டிரான்சாக்ஷன் டேட் எந்த டேட்டில் நீங்கள் பரிவர்த்தனை பண்ணீங்களோ அந்த டேட், அடுத்து அமௌண்ட் எவ்வளவு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட், அடுத்து டிரான்சாக்ஷன் டைப், டெஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ரைட் சைடில் உள்ள டவுன்லோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுமே இந்த ஸ்டேட்மெண்ட் PDF ஃபார்மேட்டில் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீமில் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அந்த சேவிங்ஸ் ஸ்கீமினுடைய ஸ்டேட்மெண்ட் அல்லது பேலன்ஸை ஆன்லைனில் உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டுமே பயன்படுத்தி இலவசமாக எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.